ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய நடிப்புல இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்க ரிவால்வர் ரீட்டா இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் அப்படிங்கிறது பிடிக்கும், இந்த படத்தை பார்த்து முடிச்ச வரைக்கும் என்னுடைய ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். நீங்க ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் வீடியோல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒருவேளை இந்த படம் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள்லாம் படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு கதையா காட்டுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு 2 சம்பவம் நடக்குது. ஒன்னு கொலை, இன்னொன்னு தற்கொலை. இந்த 2 சம்பவத்துக்கும் நம்ம ஹீரோயினான கீர்த்தி சுரேஷ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு பக்கட்டும், அவங்களும் அவங்க குடும்பமும் தெரியாதனமா ஒரு கொலையை ஒன்று பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமா காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கே சந்திர அவர்கள் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல ரொம்பவே அழகா ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் படமா இதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நம்ம கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து ராதிகா சரத்குமார், ரெட்டின் கிங்ஸ்லி, சூப்பர் சுப்ராயன், அஜய் ஜோஸ், ஜான் விஜய், சென்ராயன் இவங்கள மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ள நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எல்லா ஆர்டிஸ்டோட ஸ்கிரீன் பிரசன்ஸையும் ஓரளவுக்கு நீட்டாவே கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தோட ஹீரோயினான கீர்த்தி சுரேஷ், அவங்களுக்கு அம்மாவை நடிச்சிருந்த ராதிகா சரத்குமார், இவங்க 2 பேரும் வர்ற சீன்ஸ் எல்லாமே இன்னுமே பிரசன்டபுளா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் காம்பினேஷன்ல வர டயலாக் டெலிவரி, கவுண்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கிடைச்சிச்சு. கீர்த்தி சுரேஷ் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டா இதுல பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா பண்ணக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு செட்டிலான ஆக்டிங்கை இந்த படத்துல அவங்க அழகாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது இந்த படத்துல ரொம்ப ரேசியான ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் இந்த 2 ஹாஃப்லுமே பெருசா நம்ம லேக் ஆகிற சீன்ஸோ இது எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எங்கேஜா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை எங்கேஜா கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றேன், இந்த கதையை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இங்க சுத்தாம டைரக்டா ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வல் பிளாக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பர்சனலா அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஒரு 5 பேர் தனித்தனி காரணத்தோட வேற வேற இடங்கள்ல இருந்து இதை நான் முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அந்த இடத்த ஒரு ஹை பாயிண்டா வச்சு இந்த ஒரு இன்டர்வல் பிளாக்கை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டோட தான் ஒரு ஹை பாயிண்ட்ல இன்டர்வல் பிளாக்கை முடிச்சு அந்த செகண்ட் ஹாஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே ரொம்ப ரேசியான ஸ்கிரீன் பிளேவா தான் போகுது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அதுல இருக்கு. படத்தை பார்த்துருந்தவங்க எல்லாருமே கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. ஆனா நம்மளாம் எதிர்பார்த்தது ஒரு ட்விஸ்டா இருக்கும், ஆனா அவங்க அதை கொடுக்காம வேற ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் காமெடி கலந்து ரொம்ப ஒரு நல்ல படமா தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமா தான் வந்திருக்கு. அதுல கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படம் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள இருப்பாங்க, ஒரே டீம்ல இருப்பாங்க, சடனா பார்க்கும்போது மாத்தி கொண்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிளம்சியான ஸ்கிரீன் பிளேவா ஒரு சில பேருக்கு தெரியலாம். ஆனா இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா அவங்களோட ஸ்கிரீன் பிளேல காட்டின விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூடுதல் பிளஸ் தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தை பார்த்து வந்த பலருக்கும் இந்த விஷயம் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த படம் கோலமாவு போக்கில படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி உங்கள பலருக்குமே தோணும். ஏன்னா எனக்கும் பர்சனலா ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அதே மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி, அதே மாதிரி இருக்க டார்க் காமெடிஸ், அங்கங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாமே இந்த படத்துலயுமே இருக்கு. ஸோ அதனால அந்த படத்துல இருக்க சாயல் இந்த படத்துலயும் கண்டிப்பாவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ற விதத்துல ஒரு ஃபேமிலி என்டர்டைன் படமா தான் இந்த ரிவால்வர் ரீட்டா படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த படம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இந்த படத்து மேல ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா டிடிஎஃப் வாசன் மேல இவங்களுக்கு என்ன கோவம் அப்படிங்கிறது தெரியல. டிடிஎஃப் வாசன் அவர்களை டவுன் பண்ற மாதிரி அவரை கலாய்க்கிற மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் அப்படிங்கிறது இருக்கு. படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது அவங்க எந்த இன்டென்ஷன்ல இந்த படத்துல வச்சாங்க அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. ஒருவேளை அவங்க படத்துக்கு போட்டியா இந்த படம் வருது அப்படிங்கிறதுக்காக வச்சாங்களா இல்ல வேற ஏதாவது காரணங்களா அப்படின்னு தெரியல. அந்த சீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சீன் கூட கிடையாது. ஆனா அந்த ஒரு சீன்ல எதுக்காக டிடிஎஃப் வாசன் அவர்களோட பேரை இழுத்து அவரை வந்து டவுன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரல. ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ மற்றபடி இந்த ரிவால்வர் ரீட்டா படம் அப்படிங்கிறது ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு. இந்த படத்துல 18+ அடல்ட் சீன்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸோட போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த ரிவால்வர் ரீட்டா படம் நீங்க ஒருவேளை பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. இல்ல படம் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ரிவால்வர் ரீட்டா இந்த படத்துக்காக நான் கொடுத்த இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.